அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். சொந்த வீடு வேண்டுமா? சொத்து நிறைய சேர வேண்டுமா? வீடு மனை வாங்கும் யோகங்கள் உங்களுக்கு வேண்டுமா? அல்லது உங்கள் வீட்டு கடன் விரைவில் தீர வேண்டுமா? ஒரு அருமையான ஒரு வரி மந்திரத்தை நான் சொல்லப் போகின்றேன். சித்திரை மாத செவ்வாய்க்கிழமையும் தசமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் இந்த மந்திரத்தை நான் சொல்லும் முறைப்படி சொன்னால் நிச்சயம் உங்களது பிரார்த்தனைகள் நிறைவேறும். 22/4/2025 சித்திரை 9 செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 மணிக்கு மேலே இரவு 7:30 மணிக்குள்ள உங்கள் வீட்டு பூஜை அறையில் அல்லது ஹாலில் ஓரிடத்தில் அமைதியாக அமருங்கள். கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி அமருங்கள். கண்களை மூடி உடலை நேராக வைத்துக்கொண்டு உங்கள் 2 கைகளிலும் ஒவ்வொரு எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கணும். 2 எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க. வலது கையில் ஒரு எலுமிச்சம்பழம், இடது கையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை, முழு எலுமிச்சம்பழத்தை அப்படியே கையில் வச்சுக்கிட்டு ஓம் தேவி துர்க்கையே நமோ நமக, ஓம் தேவி துர்க்கையே நமோ நமக, ஓம் தேவி துர்க்கையே நமோ நமக என்ற இந்த மந்திரத்தை 108 முறை கண்களை திறக்காமல் சொல்ல வேண்டும். கையில் எலுமிச்சம்பழம் இருக்க வேண்டும். அவ்வாறு மந்திரத்தை சொல்லி முடித்து கண்களை திறந்து இறைசக்தியை, துர்கா தேவியை முழு பக்தியோடு பிரார்த்தனை செய்து உங்களது வேண்டுதலை வையுங்கள். நிச்சயம் அது விரைவில் நிறைவேறும். மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை என்ன செய்றீங்கன்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அறுத்து பழச்சாறு மாதிரி தயார் பண்ணி நீங்களும் சாப்பிடுங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம். இன்னொரு எலுமிச்சம்பழத்தை பூஜை அறையில் அப்படியே வையுங்கள். 3 நாட்கள் கழித்து அதை அப்புறப்படுத்தி விடலாம். இந்த சூட்சமத்தை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். ஞானபீடம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அற்புதமான ஆன்மீக வழிகாட்டுதல் தொடர்ந்து வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அன்பு வேண்டுகோள்: உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் உங்களுடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களின் நினைவு நாள், இந்த மாதிரி நாட்களில் எங்களது அன்னசேவா திட்டத்திற்கு உங்களது பங்களிப்பை தர முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். 30 பேர், 50 பேர், 100 பேர் காலை உணவு, மதிய உணவு, மாலை சிற்றுண்டி, இரவு உணவு அப்படின்னு நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களால் முடிந்ததை எங்கள் கையில் இருப்பதை கொண்டு தானங்கள் செஞ்சிட்டு இருக்கோம். உங்கள் வீட்டில் விசேஷமான நாட்களில் எங்களது இந்த சேவையில் ஏதாவது ஒரு நாள் அல்லது ஏதாவது ஒரு வேளை உங்களது பங்களிப்பை தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். விவரங்கள் வேணும்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த முழு சார்ட்டையும் கொடுத்துருக்கேன். நாங்கள் என்னென்ன உணவு கொடுக்குறோம், ஒரு வேலைக்கு எத்தனை பேர் கொடுக்குறோங்கிற எல்லா தகவலும் கொடுத்துருக்கேன். எங்களது வங்கி கணக்கின் கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன். மனம் இருந்தால் உதவ முன்வாருங்கள். பசியுடன் பல உயிர்கள் காத்து கொண்டிருக்கின்றன. ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.